வணக்கம். மாணவி அனிதாவை மனசில் நினச்சிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட சின்னங்களுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க, நீட் தேர்வு ரத்து அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள் 2019 2021 உருட்டிய உருட்டுகளை பார்ப்போம். அப்படி நடந்ததா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திமுக ஆட்சியில் 5வது முறையாக நீட் தேர்வு நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்படி உருட்டிய நபர்கள்லாம் இப்போ எந்த பதுங்கு குழியில் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நீட் தேர்வை வைத்து நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறத சொல்லி அரசியல் செய்த கட்சி தான் திமுக. அதனால் ஆட்சிக்கு வந்த கட்சின்னு கூட சொல்லலாம். ஒரு அனிதா மரணம், அந்த ஒரு அனிதா மரணத்தை பெரிய அளவில் பேசி நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்வோம் அப்படின்னு பேசிய திமுக ஆட்சி காலத்தில் ஒரு 14 அனிதாக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. 22ல் 14 மாணவிகளும் 8 மாணவர்களும் தற்கொலை செஞ்சுருக்காங்க. நேற்றைக்கு ஒரு தற்கொலை நடந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு மாணவி, கயல்விழி அப்படிங்கிற மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செஞ்சுருக்காங்க. தேர்வு நடக்கிறதுக்கு முதல் நாள் இந்த தற்கொலை நடந்திருக்கு. இது பற்றிய விவாதங்கள், இது பற்றிய பேச்சுகள் பெரிய அளவில் பேசாமல் தொடர்ந்து நீட் தேர்வு கேள்வித்தாளில் என்ன கேள்வி இருக்குது அப்படிங்கிறத ஊடகங்கள் விவாதமாக்குது. அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு அறைக்கு போகும்போது என்னென்ன நடந்தது, சட்டப்பட்டனை கட் பண்ணதாக இருக்கட்டும், தாலி கழட்டை சம்பவமாக இருக்கட்டும், உடை குறித்தான நிறைய கேள்விகள் அதுதான் பெரிய விவாதம் ஆகிட்டுக்கே தவிர இந்த தற்கொலை பற்றி, இந்த மரணம் பற்றி பெரிய அளவிலான பேச்சுகள் இல்லை. சமீபத்தில் மார்ச் மாதத்தில் 2 மாணவிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது அந்த காலகட்டத்திலையும் பெரிய அளவில் பேசப்படலை. இப்போ ஊடகங்கள்லையும் இங்கே பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை மறைமாற்றி இதை நீர்த்து போக செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர இதை பெரிய அளவில் பேசலை. இன்றைக்கு மாசு அவர்கள் பேசியிருக்காங்க, அந்த தாலியை கழட்டிய சம்பவம் துர்பாக்கிய நிகழ்வு, அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு நடக்கக்கூடாது, அதுவே பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை தானே. ஏன் அதை பற்றி அவங்க பேசுகிறதில்ல? தொடர்ந்து சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாவே நீட் தேர்வு ரத்து செய்வோம் அப்படின்னு பேசியிருந்தார். ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாங்க. எங்ககிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர் பிரச்சாரம் பண்ணார். எங்ககிட்ட ரகசியம் இருக்குது, எங்களுக்கு தெரியும், முதல்வர் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருந்தார். தேர்தலெலாம் முடிந்த பிறகு, வெற்றியெல்லாம் பெற்ற பிறகு கேட்கும்போது சூடு சொரணை, வெக்கம், மானம், சூடு சொரணை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர்கிட்ட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நீட் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா எந்த மாதிரியான முதலமைச்சருக்கு கீழே இருக்குன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார், அடிமைகளை விரட்டுவோம், இந்த அடிமை ஆட்சியால் இவர்களால் தான் அந்த நீட் தேர்வு இருக்குது, மாணவி அனிதாவுக்கு நீதி கிடைக்கும் வரை நம்ம போராடுவோம், திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருந்தார். அப்போ தொடர்ந்து நீட் தேர்வு குறித்து இவர்கள் விவாதித்தது, இவர்கள் பேசியது, இவர்கள் பரப்புரை செய்ததெல்லாம் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது தானே நமக்கு கண்கூடாக தெரியுது. அப்போ அது பொய்யான வாக்குறுதி. திமுக அறிவித்த நிறைய வாக்குறுதிகளில், நிறைய செயல் திட்டங்களில் நீட் தேர்வு ரத்துங்கிறது பொய்யான வாக்குறுதி. 2019 கேட்கும்போது 2021 எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, நாங்கள் நீட் தேர்வை ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்க. இப்போ 24 பாராளுமன்ற தேர்தலில் கேட்கும்போது ஒன்றிய அளவில் எங்களால் ஆட்சி பிடிக்க முடியல, இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுருந்துச்சுன்னா நாங்கள் இந்நேரம் நீட் தேர்வை ரத்து செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுக ஆட்சி காலத்துலையும் செய்ய முடியலங்கிறத ஒத்துக்கிறீங்க தானே? அதே மாதிரி தானே நிலை தானே இப்போ உங்கள்கிட்டையும் இருக்குது. அப்புறம் ஏன் பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்போ தேசிய அளவில் இந்திய கூட்டணி, திமுக கட்சி அங்கம் பெற்ற கூட்டணி இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும்னு உங்களுக்கே தெரியுது. ஆனால் பொய் வாக்குறுதி கொடுத்து அடுத்தடுத்த தேர்தலில் பங்கேற்றுக்கிட்டீங்க. இப்போ 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் நீட் தேர்வை ஒழிச்சிருவோம், கையெழுத்து போட மாட்டார் ஆளுநர் அவர்கள். இதே தானே அப்பயும் நடந்துச்சு. அப்போது ஆர்எஸ் அவர்கள் பேசுகிறாங்க, தீர்மானம் போட்டு ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கேட்குறாரு, அதிமுக ஆட்சி கேட்குறாரு. அதே தானே நீங்களும் செய்கிறீங்க. இப்போ 26 தேர்தலையும் இந்த நீட் தேர்வு ரத்து
அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அப்போ 5 ஆண்டுகளில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை, இங்கே மாணவிகள் மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை தான் தொடருது. இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போது காங்கிரஸோட நிலைப்பாடு ஒரு விதமாகவும் திமுகவோட நிலைப்பாடு ஒரு விதமாகவும் இருக்கும். அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அந்த நீட் தேர்வுங்கிறது இப்போ பிஜேபி அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தினாலும் அதற்கான தொடக்க புள்ளி காங்கிரஸ் திமுக அந்த அரசு அந்த ஆட்சி காலம் தான் இருக்க முடியுது. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே தொடங்கிறது காங்கிரஸ் திமுக தொடங்கும், செயல்படுத்துறது அதிமுக பாஜக செயல்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதுக்கு முன்பே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக கடுமையாக போராடியது, அதன் பிறகு பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொன்னது. இங்கே நான் டெல்டாக்காரன் விவசாயிக்காக நிற்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் எப்படி பிஜேபி செயல்படுத்தணும்னு நினைக்குதோ அதே மாதிரி திமுகவும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டும்னு சொல்லுது. அப்போது 8 வழிச்சாலைக்கு ஒரு நிலைப்பாடு, இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் இந்த மாநில சுயாட்சி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதும் திமுக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய்யாக பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் 2024 தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு விலக்கு தேவையோ அந்தந்த மாநிலங்களுக்குன்னு சொல்லுது. ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் இந்த கல்வியானது மாநில பட்டியல் கொடுக்கணும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும், விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. இப்போ காவிரி உரிமையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் சிக்கலாக இருக்கட்டும், பாலாறு சிக்கலாக இருக்கட்டும், இதிலையும் காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இதை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுகவும் காங்கிரஸும், அதேமாதிரி பிஜேபியும் அதிமுகவும் நம்ம பார்க்க முடியுது. அப்போது தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியலை மாநில கட்சிகள் தீர்மானிக்கும் போது தான் எல்லாருக்கும் சரியான சமமான உரிமை வழங்கப்படும், அதே மாதிரி மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் பார்க்க முடியுது. இப்போ இதற்கு முன்பு பிஜேபி 2014-19 தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இதன் பிறகு இப்போ 24 தேர்தலில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்களோட தயவோடு ஆட்சி அமைச்சிருக்காங்களே, அப்போ தான் அந்தந்த மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் பார்க்குறேன். தேசிய அளவில் ஒரு கட்சி, ஒற்றை கட்சி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கக்கூடியது. இப்போ காவிரி உரிமையில் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போது தேசிய அளவில் ஒரு கட்சி இல்லாமல் பல கட்சிகள் ஆட்சி அமைக்கணும், அது கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு முழுக்க ஒரு கட்சி ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அடுத்த கட்ட தீர்வாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு சொல்லியிருந்தார், கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுமா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கொண்டு வந்தால் நம்மளுக்கான ஒரு உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன்னா பொதுப்பட்டியலில் இருக்கும்போது ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி போது தான் இந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு போகுது. அப்போது ஒன்றிய அரசுக்கான உச்சபட்ச அதிகாரம் இருக்குது, மாநிலத்துக்கான அந்த கேள்வி கேட்க உரிமை தான் இருக்கே தவிர மற்றபடி அதிகாரங்கள் இல்லை பொதுப்பட்டியலில் இருந்தாலும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது. அப்போது இந்த மாதிரியான ஒரு மாநில பட்டியலுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வாக இருக்கும்னு பார்க்க முடியுது. இதை செய்வாங்களா, இதற்கு முன்பு செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 15 to 18 ஆண்டுகள் ஒன்றிய ஆட்சியில் 5 பிரதமர்களுக்கு கீழே அந்த அமைச்சரவையில் பங்கேற்ற கட்சி தான் திமுக. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 89 to 90 வரைக்கும் விபி சிங் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழையும், 99 to 97 வரைக்கும் தேவகவுடா அவருடைய ஆட்சியிலையும், 98 ஐக்கிய குஜரால், அதே மாதிரி 99 2004 இது பிஜேபி கூட திமுக கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஒன்றிய அரசில் பாஜக இருக்கும்போது வாஜ்பாய் அவர்களோட திமுக இருந்த காலகட்டம் 2004 வரைக்கும். 2004 2009 மன்மோகன் சிங், அது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அங்கம் பெற்றது. அதே மாதிரி 2009 2014 வரைக்கும்
இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒன்றிய அரசில் அங்கம் வகித்த அமைச்சரவை பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருந்த திமுக அப்போதெல்லாம் செய்யாமல் இப்போ வந்து மாநில உரிமைக்காக நாங்கள் போராடுறோம், ஆளுநருக்கு எதிராக பேசுகிறோம், இப்போ வந்து சட்டத்தை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து ஒரு ஏமாற்று அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா செய்ய வேண்டியவர்கள் வந்து அதிகாரம் இருக்கும்போதே செய்யாமல் எதெல்லாம் லாபம் தரக்கூடிய அமைச்சரவை பதவியோ அதை பெற்றுக்கொண்டு அதை மற்ற விடயங்கள்லாம் மாநில உரிமை குறித்தெல்லாம் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அமைச்சரவையில் இருந்த திமுக இப்போது நாங்கள் வந்து மாநில உரிமைக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறதும், இப்போ வந்து மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்ட்டு பாராட்டு விழா நடத்துகிறதும் ஒரு ஏமாற்று அப்படின்னே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு. எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ அப்போ வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறது, எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக வரும்போது மாநிலத்தில் இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் எதையுமே செயல்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்போது இதெல்லாம் வந்து மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பொதுமக்களும் இதை கருத்தில் கொண்டு இதை பார்க்கணும். இது என்ன செய்கிறாங்க, எப்படி அரசியல் செய்கிறாங்க அப்படின்ட்டு தான். குறிப்பிட்டு நான் சொல்கிறது பரந்தூர்விமான நிலைமை. ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு வந்து எந்த ஒரு விவசாய நிலத்தையும் அழித்து வரக்கூடிய திட்டங்களை எதிர்ப்போம் அப்படி பேசிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம் போடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த நிலைப்பாட்டிலையும் மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசக்கூடிய உரிமைகள்லையும் திமுக இரட்டை நிலைப்பாடை எடுத்து வேடம் போடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீட் தேர்வு குறித்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யாமல் தேர்தலுக்காக மட்டுமே நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வந்து ஒன்றியத்தில் ஆட்சிட்டு வந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு இரட்டை வேடம் போகிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி மக்களுக்கு புரிதல் ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்சிகள், ஊடகங்கள் வந்து வெவ்வேறு விவாதங்களை வந்து திசை திருப்பக்கூடியதை பார்க்க முடியுது. இப்போ மதுரை ஆதீனம் அந்த விபத்து குறித்து பெரிய அளவில் திமுக கட்சி பேசுது, திமுக கட்சியினர் வந்து ஊடகங்களில் விவாதமாக்குறாங்க. ஆனால் வழக்கு தொடர வேண்டியது யார்? திமுக அரசு, காவல்துறை தானே செய்யணும். அதை செய்யறதில்ல. ஆனால் இங்கே வந்து விவாதமாக மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு அச்சம் இருக்குது அவங்களுக்கு. எது செய்யணுமோ செய்ய மாட்டாங்க, ஆனால் பேச்சு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு பெண் வந்து விலகிறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லா ஊடகங்களுமே பெரிய செய்தியை எடுத்து அதை விவாதமாக்குறதுங்கிறது மடைமாற்றக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்குறேன். இதை குறித்தெல்லாம் விவாதம் பண்ண வேண்டிய தேவையே இல்லைன்னு தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. நீட் தேர்வினால் ஒரு மாணவி தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. அது குறித்து விவாதம் இல்லாமல் மற்ற விடயங்களை மட்டுமே அதை பற்றியே மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்து திமுக. அப்போது இந்த விடயங்கள்லாம் புரிந்து கொண்டு 2026 தேர்தல் களத்தில் வந்து மக்கள் தெளிவோடு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறேன். திமுக இரட்டை வேடம் போடும், திமுக இரட்டை நிலைப்பாடு தான் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வரும்போதும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் வெவ்வேறு நிலைப்பாடு இருக்கும். திமுக போராடுவது மாதிரி நடிக்குமே தவிர அது மக்கள் நலனில் எந்த அக்கறையுமே இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதே மாதிரி தொடர்ந்து மக்கள் பிரச்சனை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து விவாதமாக்குவோம். இங்கே ஊடகங்கள் மறைக்கக்கூடியதையும் இங்கே கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளையும் தொடர்ந்து பேசுவோம். டிவிகே ஆர்மி ஊடகத்திற்கு வந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நன்றி.